கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இருக்கீங்களா? बीच बीच में हिंदी में बोलेंगे तो प्रचार तो रिकॉर्ड हो रहा है, ठीक है? अब दोनों भाई लोगों के लिए हम तो बीच में हिंदी में थोड़ा सा हम बोलेंगे, अंतिम में उसके लिए ये प्रचार का जो क्या निचोड़ है, उसका जो मेन शब्द है उसका आप कब समझाएंगे, ठीक? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கடந்த நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தள்ளி எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டது நிமித்தமாய் தேவன் ஒரு சாமுவேலுக்கு தேவன் கட்டளை கொடுத்து கழுதையை தேடி போனவனை கர்த்தர் அழைப்பித்து ஒரு ராஜாவை தெரிந்தெடுப்பதற்கு, நல்ல கவனிங்க, சாமுவேலை தாரும், நான் அவனை ஊழியத்திற்கு அனுப்புகிறேன் என்று அன்னாள் பிரதிஷ்டை பண்ணினான். ஆமான் சொல்லுங்களா? தேவனுடைய ஊழியத்திற்கு என் பிள்ளையை நான் அனுப்புகிறேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் நேர்மாறாக எங்களுக்கு ராஜா வேண்டும், எங்களை ஆளுவதற்கு. ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் என்னை உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று. உண்மையாகவே அப்படியே ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். साउल के बारे में आप जानते होंगे. सामुएल भविष्यवक्ता के द्वारा परमेश्वर को अभिषेक के तेल उसको मसा करके उसका राजा के रूप में खड़ा किया. वैसे ही परमेश्वर उसके प्रजा को उनके हाथ में सौंपा, तुम जाकर के हमारे लोगों को तुम आमीन तुम क्या करो, अगुवाई करो, मेरे काम के लिए तुमको मैं नियुक्त कर रहा हूं करके परमेश्वर गदहा को खोजने वालों को परमेश्वर गदहा नहीं बल्कि उसको अभिषेक राजा के रूप में इस्राएल का प्रजा फर्स्ट राजा उसको परमेश्वर ने खड़ा किया. लेकिन वो साउल परमेश्वर के काम को भूल गया. साउल தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டான். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை மறந்து விடக்கூடாது. ஏமா, நீங்களும் நானும் ஒரு வேலைக்காக சபைக்கு வந்திருப்போம். ஒரு அந்த காலத்திலே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, மிஷனரிகள் வந்தபோது சோப்பு கிடைச்சது, சூப்பு கிடைச்சது, படிப்பு என்ன கிடைச்சது, படிப்பு கிடைச்சது. அன்னைக்கு மிஷனரிகள் வந்து தன்னுடைய பணத்தை செலவழித்தார்கள். எப்படி ஆகிலும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், எப்படி ஆகிலும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். उस जमाने में यीशु को जानने के लिए परमेश्वर ने तो भेजा, मिशनरी के रूप में लोगों को भेजा. उसके खाने पीने के लिए नहीं था उस समय. दरिद्रता, ஏழ்மை தான், ஏழ்மையா இருந்தார்கள் மக்கள். இயேசுவின் அன்பு, यीशु का प्रेम सबों का अंदर भेजा परमेश्वर. लोग अपना पैसा को त्याग दिया, பணத்தை செலவழித்தார்கள், பொருளை செலவழித்தார்கள். தேவனுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு கல்வியை கொடுத்தார்கள், ஞானம், கல்வி ஞானத்தை கொடுத்தார்கள். உலகத்தில் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை, வேலைக்கென்று அவர்கள் என்ன செய்தார்கள், வேலைக்கென்று அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தார்கள். उस जमाने में पढ़ाई नहीं था, अनपढ़ लोग थे. हिंदुस्तान में लोग यीशु मसीह को नहीं जानते थे, सब एकदम जानवर के जैसा लोग जाते थे. लेकिन परमेश्वर मिशनरी को बीच में परमेश्वर उसका ऐसा भेजा, अगुवे के रूप में परमेश्वर अनेक लोगों को यीशु मसीह के सुसमाचार सुनाने के लिए இயேசுவினுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் लेकिन उसमें अभिषेक प्राप्त किया लोग अपना कर्ज को, अपना काम को भूल गए. எந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்களோ அந்த அபிஷேகத்தை மறந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நான் நினைக்கிறேன், இன்றைக்கு வருகிற இந்த செய்தியானது உங்கள் இருதயத்தின் கதவை தட்டட்டும். அபிஷேகம் தாரும் என்று சொல்லி அமர்ந்து விடாதீங்க. நீங்க பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? आप सिर्फ अभिषेक परमेश्वर से मांगने से नहीं, वो अभिषेक प्राप्त करने के बाद वो अभिषेक लेकर परमेश्वर के लिए आप क्या कर रहे हैं? प्रभु के लिए कुछ करते हैं जी? सिर्फ खाते हैं, पीते हैं, सोते हैं, एकदम अपना काम में चले जाते हैं. நீங்க அபிஷேகத்தை வாங்கி என்னமா செஞ்சிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுறீங்க, வேலை செய்றீங்க, தூங்குறீங்க, உங்களுடைய வேலைக்கு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கு வேற சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், கழுதையை தேடினவனுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரே. வரும்போது அழுக்கு துணியோடு வந்தான். வீட்டிலிருந்து வரும்போது
ஆனால் நாச்சம் எடுத்தவனாய் வந்தான். திரும்பி அவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவன் மக்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை ரத்தத்தால் ஆமென் ஆமென் அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை மணமணக்க வைத்தாரே. இவ்வளவுதான் சத்தமா? अरे बहुत गोबर का स्मेल था जी. गदहा का चराने वाले कैसा रहेगा? थोड़ी ना अच्छा सफेद वस्त्र पहना रहेगा. बहुत बदबू देता था, बहुत गंदगी स्मेल था, लेकिन उसका अंदर का जो बदबू था, लेकिन परमेश्वर को उसको परमेश्वर पवित्र था. आत्मा को द्वारा शमूएल को रूप में क्या मिला है जी? उसका अभिषेक का तेल मिला. वो हमें घर से आते समय गदहा का खोजने में आया. जब गया तो वो गदहा का खोज कर नहीं, परमेश्वर का राजा बनकर वो गया. तो அவன் வரும்போது ஒரு கழுதையை தேடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஹலோ, உங்க பையன் உங்க சொல் பேச்சு கேட்பானா? போய் பேசக்கூடாது. आपका बेटी आपके बातों को सुनते हैं जी. आपका बेटा आज भी आपका बात नहीं सुने, इसलिए आपका कलीसिया में नहीं लाया. आपका बात सुनता है आपका बेटी? எங்க உங்க பையன் உங்க பேச்சை கேட்கிறவங்க இருக்காங்களா? ஒரு ஆள் சொல்லுங்களேன், என் பையன் என் சொல் பேச்சை கேட்குவான், என் பிள்ளை சொல்றது தவறாம சொன்னதா அப்படியே தட்டாம செய்யற ஒரு பையன் பிள்ளை இருக்க பெத்து வச்சிருக்கேன், குத்துக்கள் ஆட்டம் சொல்ல கை உயர்த்தி காட்டுமா? ஒருத்தரோட பிள்ளைங்க கூட கேட்க மாட்டேங்கிறான் பாத்தீங்களா? ஆனா சவுல் தன் தகப்பனுடைய கழுதைக்காய் फर्ज लेकर गया था. पिताजी का जो जिम्मेवारी मेरे पिता का गदहा खोजना है करके आया तो उसका जिम्मेवारी को पूरा किया. वो गदहा को खोजते हुए गया. परमेश्वर देखा, अरे भाई ये तो बहुत, ये क्या है? इतना खोजने वाला इंसान मेरे दर्शन को, मेरे लोगों को ये अच्छा से चराएगा सोचा. சவுலை பார்க்கும் பொழுது பொறுப்புடையவனை கண்டார். அப்பா வார்த்தை ஒன்னே ஒண்ணு, போய் கழுதையை தேடிட்டு வரேன்னா ஓடிட்டான் பாருங்க. கழுதையை தேடி நீ ஒரு கோழியை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி உன் பையன் சொல் பேச்சு கேட்பானா பாரு. வேண்டாம், உன் கையில் இருக்கிற மொபைல், உன் பையனுக்கு மொபைல நீ புடுங்கு பார்க்கலாம். உயிரே கழுத்துக்குள்ள குறவில காலை வச்சிருவான் உன் பையன். छोटा बेटी है, उसका अंदर का उसका हाथ में से आप मोबाइल छीन सकते हैं भाई? अरे बोलो ना पहलवान, नहीं हो पाएगा. இந்த குழந்தை கையில இருந்து மொபைலை புடுங்க முடியாது. क्यों? ஏன்? அந்த குழந்தை கையில மொபைலை புடுங்கினா சண்டைக்கு வந்துருவாங்க. गर्दन पकड़ेंगे. अरे முடிப்பா, तुम क्या कर रहे हो तुम? ஒரு மொபைலும் கூட உன் அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா गदहा का खोज कर जाने वाला சவுல், கழுதையை தேடி போன சவுல், கர்த்தரை உயர்த்துங்களேன், இவ்வளோ பொறுப்புடையவனாய் கர்த்தர் கண்டார். அவன் அபிஷேகம் பண்ணினார். நான் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு ரொம்ப தொடும் என்று நான் நம்புகிறேன். கையில் பிடித்து ராமன் சொல்லுங்க. आपको इस बातों को सुन करके कान में लेकर के आप बाहर मत जाइएगा. जाते समय कुछ न कुछ कदम लेकर के जाइए, संकल्प लेकर के आप आज प्रभु के पास बोलिए, प्रभु ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களிடத்தில் நான் என்ன செய்றேன், இன்னைக்கு ஒரு ஆமென் உறுதிப்படுத்திக்கிறேன், உமக்காக நான் ஓட போறேன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு போங்க. ஒரு संकल्प लेकर जाइए. ஒரு ஆமென் ஆமென் தேவனுக்காக எதையாவது சாதிப்பேன்னு சொல்லி ஒரு தேவனுக்காக நீங்கள் சுனௌத்திக்கு ஒரு சவால் நிறைந்தவர்களா இங்கிருந்து போங்க. கைவெடுத்து ராமன் சொல்லுங்க. இப்ப நடந்தது என்ன நிகாலுங்க, எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளலாமா? पहला सामुएल 10वां अध्याय का पहला वचन निकालिए. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையில் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? கையில் எடுத்து ராமன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுவது சொல்வது எதற்கு தெரியுங்களா? சவுலை சாமுவேல் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணான். ஆனா அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி பார்க்கல. அளவு கவனிக்கிறீங்களா? அட பேசுங்க. நீ அபிஷேகம் பெற்றியா? அபிஷேகம் பெற்ற உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. உன் அண்ணன் பார்த்தானா, தம்பி பார்த்தானா? பார்க்கல. அட ஆமாவா இல்லையா? நீங்க எந்த அபிஷேகத்தில் இருக்கீங்கன்னு உங்க குடும்பம் உங்களுக்கு புரியாது. அட பேசுங்களேன். உன் தங்கச்சி போய் அந்நிய பாஷையில பேசிப்பாரு, அவன் சொல்லுவான், முதலே உளருவ, இப்ப சேர்த்து உளர்றேன்பா. பரிசுத்தாவியை பத்தி பேசிப்பாரு, உடனே அவன் சொல்லுவான், ஆவியா பேய பத்தி தெரியும், நீ பரிசுத்தாவிங்கிற, நீயே ஆவியா தான் சுத்துற போன்றுவான்.
பைபிள் சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு நடந்தது என்ன பாருங்க. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக சொல்லப்படுகிறது. சவுல் 3 வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் ராஜாவாக அறிவிக்கப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3 விதமான அனுபவங்கள், 3 விதமான இடங்களிலே இந்த சவுல் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதை தேவன் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க. நீங்க அபிஷேகம் பெற்றது ஒரு இடத்துல மட்டும்தான், ஆனா சவுலுக்கு அப்படி அல்ல. ஆமை, நல்லா கவனிங்க. அன்னால் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று கேட்டான், அது உம்முடைய ஊழியம் செய்ய. ஆனா இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டது ஆண்டவரை தள்ளிவிட்டு ராஜா வேணும் கேட்டாங்க. ராஜாவை கேட்டதுனால ஆண்டவர் ஒரு சாமை கழுதைக்கு பின்னாடி போனவனை ஆண்டவர் ராஜாவாக்கிட்டார். நல்லா கவனிங்க. அவனை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். அவன் தாழ்மையானவன், அவன் பென்யமீன் கோத்திரம், நான் கோத்திரத்திலே நான் சிறிய கோத்திரம், எங்கள் குடும்பத்திலே நான் அற்பமாய் எண்ணப்பட்டவன் சொல்லி தன்னைக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹம்பிளான ஒரு மனிதனாக இருந்தான். நல்லா கவனிங்க. பொதுவாக ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது, குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது, இல்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் காலேஜ் போனவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ரேக்கிங், ஆமா, பேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்களேன். ஆமா, போனவங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். சோத்திரம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள போகும்போது அவன் போடுற ட்ரெஸ்ல பயமா இருக்கும், அவன் போடுற பேக், எடுத்துட்டு போற பேக் பயமா இருக்கும். மக்களை பார்க்குற ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ள இருக்கும். தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போனா, இல்ல அவன் கல்யாணம் பண்ண ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா வரும்போது அவங்க வீடு, ஆமா சோத்திரம், மாமியாரை பார்த்தா பேயவே பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான். ஆமா, புருஷனை பார்க்கும்போது வந்தா ராட்சசை வந்தா அசுரனாட்டு இருக்கிறானே. இருக்கீங்களா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டு இருக்கிறேன். ஹலோ, இருக்கியா? ஒரு மாதிரி விரைச்சிட்டு உட்காந்துருக்கியா? அசுர மாதிரி தான் இருப்பான். வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அப்படியே அடங்கி ஒரு வாரம், உன் குணத்தை எல்லாம் வெளியே எடுத்துறாரு, கொஞ்சம் பொட்டியை போட்டு உள்ள வச்சுக்க, போக போக இப்ப புரிஞ்சிருக்கும். இவனுடைய அரசியலிலும் அப்படித்தான் நடந்திருக்கு. இவனுடைய ராஜரீக பதவியை பெற்றுக்கொண்ட உடனே இவன் போய் தன்னை குறித்து அவன் வெளிப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன வண்டியை வாங்கிட்டோம்னா, பைக்கை வாங்கிட்டான், காரை வாங்கிட்டான், ஒரு சின்ன வேலை கிடைச்ச ஊருக்கே சொல்லி, ஹலோ நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கிறேன், நான் இந்த வேலைக்கு போயிருக்கேன், நான் இந்த வண்டியை வாங்கிட்டேன், நான் இந்த வீட்டை வாங்கிட்டேன், நான் சார் பிரபலியப்படுத்துற உலகம். சார், அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது நீங்க பிரபலியப்படுத்த வேண்டாம், இந்த அபிஷேகமே உங்களை யாருன்னு சொல்லும். ஆண்டவரே, இப்படியே உட்கார்ந்து இருக்காங்களே, அப்படிதான் இருப்பீங்க நீங்க. உங்களுடைய MBA MA MBA சொல்லி போட்டு உங்களுடைய கேட்டகரியை வெளிப்படுத்த வேண்டாம். आपके बारे में बता रहे दूसरे को अपना पढ़ाई के बताने की जरूरत नहीं है. आप कौन है प्रभु जानते हैं. நீ யார் என்பதை வெளிப்படுத்துவது தேவனுடைய உன்னுடைய வேலை இல்ல. தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவது உங்க வேலை. आप कौन है करके दिखाने के लिए नहीं, मुझे रक्षा किया हुआ, अभिषेक किया हुआ परमेश्वर वो कौन है उसको दिखाने के लिए परमेश्वर मुझे अभिषेक दिया. அந்த அபிஷேகம் எனக்கு அதனால தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? என்னுடைய படிப்பை பாரு, என்னுடைய வேலையை பாரு, என்னுடைய இடத்தை பாரு. சார், ஸ்டாப் பண்ணுங்க உங்க லைஃபை. உங்களை நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க வீக்னஸ் வெளியே தெரியும். आप अपने को दिखाएंगे तो अपना का जो खूबी भी जानते हैं, आपका जो अवगुण है, जो खूबी नहीं है आपका अंदर, जो गंदी गंदी बात है वो भी बता, आपका क्या बोल जाएंगे, आपका जो जो नेगेटिव नकारात्मक बातों के सब बाहर निकल जाएगा. உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வேர்ட் எல்லாம் வெளியே வந்துரும். நீங்க உங்களை வெளிப்படுத்தாதீங்க. நீ யாரு? உன் மாமியாரா இரு, ஆறா இரு. அந்த இடத்துல உன்னை வெளிப்படுத்தாத, உன் ஸ்தானத்தை வெளிப்படுத்தாத, உன் பதவி வெளிப்படுத்தாத. ஆனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கர்த்தர் சாமுவேலை கொண்டு இப்போ சவுலை கூப்பிடுறாரு. சவுல் வா, உன்னை நான் 3 இடத்துல உன்னை அபிஷேகம் பண்ணினதை நான் உன்னை உயர்த்தின காட்டுறேன், வா 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 வான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, 3 சந்தர்ப்பங்கள் ரொம்ப பியூட்டியா இருக்கும். இங்கு ராமாவிலே அபிஷேகம் செய்யப்பட்டது தனியாக நடந்தது. அவன் அபிஷேகம் பெற்றது எங்கீங்க? ராமாங்கிறதான சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் ராமாவிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 10ஆம் அதிகாரத்தினுடைய 17 இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல், ஆமென் ஆமென், पहला सामुएल 10वां अध्याय 17 से लेकर 24 तक. ஆமென். முதலாம் ஆமென் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் பாருங்க. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்களா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இருக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைகளுக்கு என்ன செஞ்சேன்? நீங்க உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே
உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேவைகளின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். அடுத்தது சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை சேர பண்ணின பின்பு சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறான். பென்யமீன் கோத்திரத்தின் மேல சீட்டு விழுந்தாங்க பாருங்க. சீட்டு போட்டு நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது அவங்க எல்லா ஃபேமிலிக்கு முன்னாடியும் இவன் பேர் பென்யமீன் கோத்திரத்தில் விழுந்தது 21. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியும் சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதில் கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா புரியலையா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இவன் எவ்வளவு கூச்ச சுபாவம் தெரியுமா? நீங்களும் இப்படிதான் ஒளிஞ்சிருக்கீங்க. எங்கேயா மேடைக்கு வந்து கூப்பிட்டு ஏமா ஒரு பாட்டு பாடு. நானா பாட்டு? நானா? நீதான். ஹலோ பிரதர், இன்னைக்கு நீங்க ஒரு ஜெபம் நடத்துறீங்க சரியா? நானா? அபிஷேகம் வந்துச்சு. ஆனா சவுல் என்ன பண்றான்? ஆண்டவர் அவனை வெளியப்படுத்தி இவன் யார் என்பதை காண்பிக்க வரும்போது இவன் இந்த தளவாடங்கள்னா ராணுவத்தினுடைய தளவாடங்கள் நிறைய பொருட்கள் ஈட்டி கடப்பாறை இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்துல இவன் போய் ஒளிந்துக்கிட்டான். ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ, ஒளிந்து கொண்டிருக்கிறவனே எழும்பி வெளியே வா. எவ்வளவு நாள் பின்னாடி நிப்பேன்? சீட்டு பென்யமீன் கோத்திரத்தின் மேல விழுந்தது. மீண்டும் சீட்டு பென்யமீன் கோத்திரத்தினுடைய கீசினுடைய மகன் சவுல் மேல் விழுந்தது. अरे परमेश्वर के लिए कुछ काम करने के लिए तो आप तो तैयार है, लेकिन आप छुप जाते हैं जी। भी परमेश्वर तो कई बार आपसे दर्शन से बात किए, वचन से बात किए, लेकिन आप क्या बोलते हैं? अरे हम तो गरीब हैं, हम कैसे हैं, हम तो पापी हैं. ஆண்டவனை கூப்பிடும்போது நீ என்ன சொல்லி தெரியுமா? நான் தான் ஏழை, என் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு இப்ப பாருங்க ஒருத்தர் ஊழியத்துக்கு போக சொல்லுங்க, அவன் சொல்லுவான் எனக்கு வண்டி இல்லைம்மா. आप प्रभु के काम के लिए आप तैयार है? हाँ तैयार है. आप 2 पहिया दीजिए, नहीं तो 4 पहिया दीजिए. 4 வீலர் கூட இல்ல, 2 வீலர் கூட, ஏதாவது வீலர் கூட, தலையில வீலத்தை வச்சுட்டு போக வேண்டியதான். सिर पर लेकर के चक्का लेकर घूम जाएंगे. अरे परमेश्वर के लिए काम करने वाला कौन है? ஹலோ, நீ ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? சும்மா இந்த ஆமேனால ஆகாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன ஆண்டவர் தன் குடும்பத்துக்கு முன்னாடி உயர்த்த பார்க்கிறாரு. ரமாவிலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தலைவனானவன். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? அரே ஊருக்கே நீ ராஜா தான், ஆனா வீட்டுக்கு கூஜாவை தான் தூக்கும் நீ. ஹலோ, வெளியே வந்தா தாட் பூட் தஞ்சாவூர் பேசுற பேச்ச பார்த்தா மீசையை முறுக்கிட்டு நான் யார், என்னுடைய வேலை என்ன, ரொம்ப பில்டப் பண்ணாத. வீட்டுக்குள்ள இப்பவும் பொட்டிப்பா மாதிரி எல்லா வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உங்களை உங்க வீட்டார் மதிக்கவே மாட்டாங்க. பைபிள் எப்படி சொல்லுது? தீர்க்கதரிசி அவன் ஊர்லயே கனவீனப்படுத்தப்படுவானா? இருக்கியா? புரியுதா? நீ படிச்சது வளர்ந்தது ஊரு இடம் பேரு உன் மக்கள் உன் ஜாதி மக்கள் கோத்திர பிதாக்கள் எல்லாருக்கும் தெரியும். பென்யமீன் கோத்திரம் சாதாரண கோத்திரம். இதுல ஒருத்தன் வருவானா? வருவான்பா. சாமுவேல் எல்லாரையும் கூப்பிடுறான், வாங்கடா ரே, எல்லாரும் வாங்கடா, சீட்ட போடு. யார் பேருக்கு விழுகுது அவன் தான் ராஜா. நீ ராஜா, நீ தானே கேட்ட, வா. சீட்ட போட்டா பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரமா? யூதா கோத்திரம் இல்ல, லேவி கோத்திரம் இல்ல, இந்த கோத்திரம் எல்லாம் விட்டு பென்யமீன் கோத்திரம் சின்ன கோத்திரம். இந்த ஜாதிக்குள்ள இருந்து ஒருத்தன் வருவானா? வந்துட்டான்ல. பின்னாடி ஒருத்தன் வர, யார் பேரு? கீஸ். கழுதைய தேடில அவன் போயிட்டு இருந்தான். ஹலோ, உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. உன் பேரு சீட்ல விழுந்திருக்கு, ஆனா அவன் எங்க ஒளிஞ்சிருக்கிறான்? படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. என்ன போட்டிருக்கு? அட படிங்கப்பா, என்னப்பா போட்டிருக்குது? 1 சாமுவேல் 10:22 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 10:22 அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் என்ன எங்க இருக்கிறானா? தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். கையில் வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2024 அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த முதல் சண்டேல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ ஒளிந்திருந்தது போதும், வெளியே வா. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. உனக்கு உன் பேர்ல சீட்டு விழுந்துருச்சு, உன் பேர்ல பேர் விழுந்திருக்குது.
லாட்டரி விழுகாது. லாட்டரி விழுந்துருச்சான்னு போய் கேரளாவில் போய் டிக்கெட் வாங்கிட்டு இங்கிருந்து உரசறது, அதுல பேர் விழுகாது. ஒருவேளை நம்பர்ல நீ எண்டில் இருக்கலாம், பிளேஸ்மெண்ட்ல நீ கீழே ஜீரோல இருக்கலாம். ஹலோ, நீ படிக்கிற படிப்புல எல்லாத்துக்கும் முன்னாடி இவ்வளோ படிச்சுங்க, எங்க வீட்டுல எவ்வளவு மதிப்பு மரியாதை எனக்கு இருந்து தெரியுமா, ஆனா இங்க வந்த பாருங்களேன் எனக்கு எவனுமே மதிக்க. உனக்கு மதிப்பே வேண்டாம், கழுதிய தேடினவன உன் குடும்பத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிடுறாரு பாருங்க. ஏய், கர்த்தரிடத்தில் யாரு அந்த ராஜா காமி, அவன் எங்க இருக்கிறான் ஆண்டவரே, அவன் யாரு? அவன் ஒளிஞ்சிருக்கிறான், தளவாடங்களில ஒளித்திருக்கிறான். கூச்ச ஸ்பாவம், பயந்த ஸ்பாவம். கைய தூக்க மாட்டியோ? கூச்சம். ஒளித்துக் கொண்டிருப்பது என்றால் கர்த்தருக்கு ராஜரீக அபிஷேகத்தை வாங்கினவங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீ அந்தரங்கத்தில் அபிஷேகத்தை வாங்கினது உண்மைதான், சபை நடுவில் அபிஷேகிக்கப்பட்டது உண்மைதான். இன்னைக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், ஹே ஆண்டவர் என்ன கிங் ஆஃப் கிங், glory to God, அவர் என்ன எங்க அபிஷேகம் பண்ணிருக்கார் தெரியுமா, நான் காட்ஸ் அம்பாசிடர்னு சொல்லிப்பாரு. என்ன அம்பாசிடர்? அவன்லடா, நான் காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், நான் ஆண்டவருடைய தூதனாக்கும் ஆண்டவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வாரத்துல, ஐயா இந்த பைபிளை தூக்கிட்டு நான் வேலைக்கு போவேன்னு? இங்க வேற ஜபம், சர்ச்சு, வீடு, பாட்டு எல்லாம் வீட்டுல தான். வெளியே வந்த பாட்டே வராது. மெதுவா பாடு, மெதுவா பாடு. யாராவது கேட்டாங்கன்னா, உன் பாவத்தை கேட்டாங்கன்னா ஒளிச்சு வச்சுட்டார்ல அவரு. என் பாவத்தை மன்னித்தவர், என் பாவத்தை மன்னித்தவர், ஓ என் வியாதி இந்த விடுதலையாக்கினவர், ஓ லார்ட் ஜீசஸ், என்னை அற்புதமாய் நடத்தி வந்த அந்த ஒளிந்து கொண்டிருந்த என்னை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி காண்பித்த தெய்வத்தை காண்பிப்பதற்கு வெட்கக்கேடு. ओ प्रभु के बारे में बताने का शर्मिंदा हो जा रहे हैं? नहीं, अब कभी भी लज्जित नहीं होंगे आप. कहां लज्जा? आपका परिवार वाला के सामने आप शर्मिंदे हुए, वे लोग के सामने ये पापी नहीं है, वो धर्मी जन है. इवन पावी அல்ல, இவன் குடும்பம் நீதிமானுடைய குடும்பம் என்று தேவன் உங்களை உயர்த்தினது. வராதே தாத்தரா, அன்ற ஒளிந்திருந்தது போதும், நான் இனி எழும்பி வெளியே வரணும். சொல்லு 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 சொல்லு, நான் மறைஞ்சிருந்தது போதும், வெட்கப்பட்டது போதும், என் ஆண்டவருக்காக நான் எழும்பி வரணுமே, என் ஆண்டவருக்காக எதையாகிலும் என்று சொல்லணுமே. எதுக்கு நீ வெட்கப்படுற? உன் படிப்பு ஆண்டவர் பார்க்கவே இல்லையே, உன் அழகை பார்க்கவே இல்லையே, உன்னுடைய குணத்தை பார்க்கவே இல்லையே. சார், வீட்டுக்கு நீ ஆகாதவன், கர்த்தருக்கு நீ ஆகிறவன். ஜனத்துக்கு நீ வேண்டாதவன், கர்த்தருக்கு நீ வேண்டும் என்பவன். குடும்பத்துக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டவன், கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டவன். கடந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தருக்கு முன்பாக நிமிர்ந்தீனா ஆண்டவர் உன்னை குனிய வச்சிருவாரு. கர்த்தருக்கு முன்பாக குனிஞ்சிட்டீனா அவர் தேசத்தில் உன்னை ஆமென் நிமிர வச்சிருவாரு. கைகளை உயர்த்தி, பாட தெரியல பரவாயில்ல, ஜெபிக்க தெரியல பரவாயில்ல, ஆராதிக்க தெரியல பரவாயில்ல, தேவனை தேட தெரியல பரவாயில்ல, इतने वर्षों में चर्च போறாங்க, நம்மள இப்பதானே புதுசா போறோம். ஒளிஞ்சிருக்காதே. आप कितना भी साल कलीसिया में जाने के बाद, अरे हम कैसे गीत गाने के लिए आता है, वचन सुनने के लिए आते हैं, बाइबल मेरे हाथ में नहीं, वचन तो सुनते हैं लेकिन प्रभु जानते हैं, लेकिन हमारा साथ कुछ नहीं है. भैया सुनिए, आपका साथ यीशु है. बोला ना, आप ही के लिए तो हिंदी में बोल रहा हूं. हाँ यीशु, यीशु उங்களோட இருக்காரா? சொல்ல இயேசு என்னோட இருக்காரு. பாப்பா அடுத்த நேற்று ஒரு கதையை கேட்டிருந்தான். இந்த படகு கதை. ஒரு ஞானி வந்து அவன் ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். அப்போ அந்த படகுல அவன் டிராவல் பண்ணுறாங்க. டிராவல் பண்ணும்போது அந்த படகோட்டிக்கிட்ட ரொம்ப படித்தவர் பார்த்தீங்களா, கோட்டு சுட்டெல்லாம் போட்டு பெட்டிக்கிட்டெல்லாம் வச்சு ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறாரு. இவரை பார்த்து கேட்டிருக்காரு, ஐயா. இவர் கேட்கிறாரு அந்த பையனை பார்த்தியா, தம்பி நீ என்ன படிச்சிருக்க? சார் படிக்கவே இல்லை சார். ஏ உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது சார். கணக்கு வராது சார். வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியாது சார். எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறியே, உனக்கு என்னதான் தெரியும்? சார் நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க சார். ஹலோ, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா சார்? உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா, நீச்சல் தெரியுமா சார்? அவன் சொன்னானா, எனக்கு நீச்சல் மட்டும் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும். मन्निक्கவும் एक नैया में चल रहा था
नैया में जाते समय एक दो जवान एक बहुत पढ़े लिखे आदमी था, एक क्या बोलते हैं नाव चलाने वाला है ना, वो नैया चला रहा था। वो चलाते वक्त क्या हुआ मालूम है, उस समय आगे आगे चल रहा था, पानी को पार करना चाहिए था। पानी में पार करने पर अरे नैया उधर उस तरफ पार करना है भाई, वो तो ज्ञानी है था, वो ज्ञानी आदमी ज्ञानी पुरुष अभी पूछ रहा है, अरे तुमको अंग्रेजी आता है? अंग्रेजी मुझे नहीं आता है। अरे तुमको गणित मालूम है? ना ना। अरे तुमको गाड़ी घोड़ा कुछ चलाने के लिए आता है? नहीं ना, हमको गाड़ी चलाने के नहीं आता है। वो पूछने लगा, अरे तुम्हें तैरने आता है? तैरने के लिए आता है? ना ना बाबू, हमको तैरने के लिए नहीं आता है। अरे तैरने के लिए आपको नहीं मालूम है, உனக்கு ஸ்விம்மிங் தெரியலன்ட்ட. ஆனா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். இப்ப 2 நிமிஷத்துல படகு தண்ணில நிரம்ப போகுது. இப்ப படகு ஓட்டையா இருக்குது, படகு ஃபுல் ஆயிட்டு இருக்குது. சாரி, நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி பாய் சொல்லி குதிச்சிட்டு அந்த கிராஸ் பண்ணி அவனை விட்டுட்டு, मुझे बचाओ, என்னை காப்பாத்து காப்பாத்து. अभी थोड़ा देर में पानी वो क्या होगा, नाव में पानी भर जाएगा, तुम बच जाओ करके वो भाग गया, पानी में कूद करके तैर करके पार हो गया। ये सब कुछ जानता था, लेकिन वो तैरने के लिए नहीं आता था, इसलिए वो पार हो गया। எல்லாமே தெரிஞ்சது, நீச்சல் ஒண்ணு மட்டும் தெரியல. ஹலோ, இருக்கியா? கைய இல்லையா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் உங்ககிட்ட தெரியலன்னா இன்னைக்கு சொல்லட்டுமா, சவுல் அவன் படிக்கல, அவன் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஆனா தேவன் அவனை உயர்த்துவது உறவுகள் முன்பாக சீட்டு விழுந்துச்சான். ஆனா அவன் எங்க போய் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, ராணுவ தளவாடங்களிலே இடத்திலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது 23ஆம் வசனத்தை வாசிங்களா சீக்கிரம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். அளவு கவனிக்கிறீங்களா? सब कुछ जानता था, लेकिन वो अभिषेक नहीं मालूम था. वो वैसे ही प्रभु का लोग जो भी हो, आप पढ़ाई जाने होंगे, जानकारी तो बहुत कुछ रखे होंगे भाई, आप सर्टिफिकेट बहुत है, उससे काम नहीं चलेगा. उधार नहीं प्राप्त किया है तो स्वर्ग नहीं जा पाएगा भाई. ரட்சிப்பு இல்லாம பரலோகம் ஒருவனும் போய் சேர முடியாது. அந்த ரட்சிக்கிற ஒரே ஒரு நாமம், सब लोग बोले इसका नाम, किसका नाम, அந்த பேர் என்னதுங்க? सब लोग मुंह खोलकर ஆமென், வாயை திறந்து சொல்லு, இயேசுங்கிற பேரை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவன் ஒளித்துக் கொண்டிருந்தான், தேவன் அவனை வெளியே கொண்டு வராரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. उसको बाहर ले आया. सब लोग नीचे, भाई ये एकदम ऊंचा आदमी है भाई, लंबा हाथ. साउल सब प्रजा के सामने एकदम खड़ा, एकदम लंबा इंसान. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீதான் ராஜாவை கேட்ட, உன்னை எல்லாத்தையும் காட்டுல சௌந்தரியம் உள்ளவன், எல்லாத்தையும் காட்டுல ஹைட் ஆனவன் இவன் தான் அப்படின்னாரு. வாசிங்க கீழே 24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்களாம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இவனுக்கு இந்த வாழ்க கேட்ட உடனே कल तक गधा को खोजने वाला था, अभी सब लोग के सामने भी क्या हो गया, राजा बन गया. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க உயர்த்தப்பட்டது உங்களுடைய படிப்பல்ல, உங்கள் உயர்வு வேலை அல்ல, உங்கள் உயர்வு பொருளாதாரம் அல்ல, உங்கள் உயர்வு நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவனையே. அந்த அபிஷேகத்தை மறந்துடாத. ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி முழுவதும் ஆண்டவருக்கு முன்பாக நிக்க வச்சு சீட்டு போடுறாங்க. சீட்டு பென்யமின் கோத்திரத்தில் விழுகுது. இரண்டாவது மீண்டும் கேட்கிறாங்க, பென்யமின் கோத்திரத்தில் யார் ராஜா? சவுல். இரண்டாவது மீண்டும் ஆண்டவர் அடுத்த பிளேஸ் எங்க கூட்டிப்பாரு? வாசிச்சு பாருங்க. அதே 11ஆம் அதிகாரம் 12 முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிற்பாடு கில்காலிலே சவுல் ராஜாவாக உறுதி செய்யப்பட்டார். எங்கங்க? கில்காலிலே சவுல் என்ன செய்யறாரு? ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தப்படுறாரு பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது ஜனங்கள்
சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார். அந்த சவுல், இந்த தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். அல்லேலூயா. அங்கே சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு? முதலாவது ராமாவில் அபிஷேகம் பண்றாரு, இரண்டாவது மிஸ்பாவில் அபிஷேகம் பண்றாரு, மூணாவது கில்கால் அபிஷேகம் பண்றாரு. ஹலோ, ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் அபிஷேகம் பண்றாரு பாருங்களேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சபைக்குள்ளே அவன் இருக்கிற தேசத்தில் அவன் அபிஷேகம் பண்ணாரு. இரண்டாவது அவன் குடும்பத்தின் முன்பாக அவன் அபிஷேகம் பண்ணாரு, ராஜாவாக அறிவிக்கப்படுகிறான். மூன்றாவது சவுல் அறிவிக்கப்பட்டது எங்கங்க? கில்காலிலே. மூன்று இடத்தை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவன் அபிஷேகிச்சது, ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணது எங்கங்க? சீக்கிரம் சொல்லுங்க, ராமாவிலே. இரண்டாவது அபிஷேகம் அவன் ராஜாவை அறிவிச்சது எங்கங்க? சீட்டு விழுந்த போது யார் பேர்ல விழுந்தது? எங்க விழுந்தது? மிஸ்பாவிலே. மூன்றாவது இடம் எந்த இடங்க? கில்கால். இந்த மூணு இடத்திலையும் சவுல் எல்லாம் ராஜாவா என்ன அவன் யார்? அவன் உயர்ந்தவனா? அவன் தான் ராஜாவாக ஆமீன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி சாமுவேல் மூலமாய் மூன்று இடங்கள் உயர்த்தப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனா சவுலுக்குள்ளே நடந்தது என்ன? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் உயர்த்தின பிறகு அவன் வாழ்க்கையில வந்தது என்னங்க? அதிலே கீழே பாருங்க. அது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அபிஷேகம் வந்தோன்னு ஒரு மனுஷன் எப்படி ஆயிருக்கணுமா? வேறு மனுஷன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் வந்தோன்னு நீங்க வேற மனுஷனா இருக்கீங்களா, இல்ல முந்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்களா? जब अभिषेक आपका अंदर आने के बाद आप कैसे रहेंगे भाई? पहले जैसे थे वैसे ही नहीं. நேற்று இருந்த மாதிரியே இன்னைக்கு நீ இருக்கீங்களா? அதுக்கு தாங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை எதுக்கு ராஜாவாக்குனார் தெரியுமா? நீ வேற மனுஷனா மாறணும். இப்ப சவுல் இன்னைக்கு போன வாரத்தில் நம்ம கவனிச்சோம், அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். தீர்க்கதரிசிகளோட சேர்ந்து இவனும் தீர்க்கதரிசனம் பேச ஆரம்பிச்சான். பிரதர், நீங்க தீர்க்கதரிசிகளோட சேர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்ல தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு ஒவ்வொரு வீடு வீடா சர்ச்சா போயிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பத்தி சொல்லு, என் வீட்டை பத்தி சொல்லு, என் எதிர்காலத்தை பத்தி சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கிறியா? குறி கேட்கிற மாதிரி. ஹலோ, சொல்லுங்களேன். பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை பார்த்து உடனே தலையை கொடுத்து என்ன பத்தி சொல்லு, என் குடும்பத்தை பத்தி சொல்லு, எதிர்காலத்தை பத்தி சொல்லு. பேசாம ஜோசியக்காரன் ஜோசியம் கிளி ஜோசியம் பாக்குறாங்களே அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட போக வேண்டியதானே? சார், அபிஷேகம் எதுக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவன் பாருங்க ஒரு பழமொழி ஆயிப்போச்சு. கீழே வாசிங்களேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். இந்த அடையாளம் உனக்கு நேரிடும் போது என்ன ஆச்சுங்களா? ஆமே, அது கீழே ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்க. 10ஆம் வசனத்துல பாருங்க, 10-11 பாருங்க. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர் எல்லாரும் அவர்கள் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்கதரிசிகள் சொல்றதை கண்டபோது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க. யார் கூட இவன் காண்கிறார்கள்? ப்ளீஸ் என்ன பாருங்களேன். எங்க அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி இவன் ஃபேமிலியோட இருக்கிறான், கழுதியோட இருக்கிறான். அபிஷேகம் வந்த உடனே இவன் யார் கூட போயிட்டாப்போ? நம்ம பாவிகளோடு. சொல்ல, துன்மார்க்குடைய வழியில். வசனம் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து இருக்காங்களே, அப்பா துன்மார்க்கம் கூட தான் இருக்கியோ? துன்மார்க்குடைய வழியில நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரிகாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமலும். அடுத்தது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல நெஜம் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லு பார்க்கலாம். நீ உட்கார்றது எல்லாம் தீர்க்கதரிசிகளோட தான் உட்கார்ந்துருக்கியா? ஏயா உட்கார்ந்து சர்ச்சிலையும் போய் பேசிட்டு இருக்கிற? இன்னைக்கு நீ துன்மார்க்கனுடைய வழியில் தான் போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ பாவிகளோட தான் உட்கார்ந்து இருக்கிற. இன்னைக்கு ஜோக்குன்னா உன்ன மாதிரி ஜோக் அடிக்கிற யாருமே இல்ல. டைம் பாஸ்ல அவர் வந்தா ரொம்ப டைம் பாஸா இருக்கும். உங்களை பார்த்து அப்படிதானே சொல்றாங்க. உன்னை ஜோக்கரா தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அட சொல்லுயா.
अभिषेक दबाने के बाद कुकर्मी के साथ अब नहीं रहना है, पापी लोगों के साथ नहीं बैठना है। प्रभु के वचन में दिन रात आप अध्ययन करने वाला होना है। தேவனுடைய தியானம் உடைய இருதயத்திலே வசனத்தை குறித்ததா இருக்கணும். இவன் தீர்க்கதரிசிகளோட போய் உட்கார்ந்துட்டான். நான் நினைக்கிறேன் அபிஷேகம் வந்தோன்னு சவுலுக்குள்ள திரும்பி அவன் கழுதையை தேடி போல, அவன் தன்னை யாருமே காண்பிக்கலைங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுதுங்க. வாசிச்சு பாருங்க. 13ஆம் வசனத்துல வாசிட்டீங்களா? 12ஆம் வசனம் வாசிங்க. 11க்கு அப்புறம். அதற்கு அங்கே இருக்கிற ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். அதற்கு ஆதலால் சவுல் தீர்க்கதரிசி ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று. ஹலோ, கவனிக்கிறீங்களா? தாய போல பிள்ளை நூலை போல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க உள்ள உங்களை மாதிரியே வளர்த்தி வச்சிருக்கீங்க. உங்க பையனை உங்களை மாதிரியே வளர்த்தி வச்சிருக்கீங்க. பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசிகளில் என்ன போட்டிருக்கீங்க? அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பு ஆமென் என்ன நடந்ததுங்க? தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி. கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்களை குறித்து உங்க மனைவி என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க? பொய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் சகோதரிகளுக்கு எல்லாம் பேப்பர் பேனாவும் கொடுத்துறேன். உங்களுக்கும் பேப்பர் பேனாவும் கொடுத்துறேன். பிள்ளைகளிடத்திலும் பேப்பர் பேனாவும் கொடுத்துறேன். உங்க அப்பா அம்மா பத்தி எழுது. ஹலோ, உங்க அப்பாவை பத்தி எழுதுன்னு பிள்ளைகிட்ட கொடுக்க போறேன். எங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க மனைவியை பத்தி எழுதுன்னு சொல்லி புருஷன்கிட்ட கொடுக்க போறேன். ஏங்க என்னங்க, ஐயோ இப்படி இருக்குமா? பரலோகம் இப்படிதான் அமைதலா இருக்குமோ? பைபிள் சொல்லுது, நீ என்ன பழமை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா அவங்க அப்புறம் மாதிரி தான் பிள்ளைங்க இருக்கிறான். பைபிள் பழமொழி ஆக்கிடுச்சு. இவன் ப்ராஃபட் கிடையாது, ஆனா அவனை ப்ராஃபட்டா கத்தரங்க ரெகனைஸ் பண்றாரு. கத்தோடைய ஆவி உள்ள வந்த உடனே இவன் ஆளே மாறிட்டாங்க. ஆனா கவனிக்கிறீங்களா இல்லையா? இவன் வாயில வரதெல்லாம் என்னதான்? உங்க வாயில ஏதாவது வருமா? பேசுங்க. உங்க வாயில என்ன வருது? விளங்காது, நடக்காது, வராது, போக மாட்டான், வர மாட்டான், பணமா கிடைக்காது. வீட்டுல இருந்து அனுப்பும் போதே ஜோம் பண்ணி அனுப்புறது. நிச்சயமா போறாரு, கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் உங்க மேல இருக்க நம்பிக்கையில் அனுப்புறேன். இப்படி எல்லாம் சொல்லாது. வாயிலிருந்து உருப்படியான வார்த்தை வாயில வரட்டும். அவன் சாக மாட்டாளா? சாகவே மாட்டான். நீ என்ன சொல்றிய அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நடக்கும். உன்னால சம்பாதிச்சதோ பிரயோஜனம் இருக்கா? உட்கார்ந்து இருக்கிற சொல்லு, அப்படியே தான் உட்கார்ந்து இருப்பான். இன்னைக்கு சொல்லு, பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆவி வந்த உடனே அவன் இருதயம் மாறிடுச்சு. अरे प्रभु का आत्मा आने के बाद दिल बदल गया जी। आपका दिल बदला है? रेखा से जाकर पता करेंगे, अकेले आकर के पता करेंगे। भाई रेखा जी बोलो बोलो, विनोद जी कैसे हैं पूछेंगे हम। आपका धर्मपत्नी तो लिखने नहीं आता है, इसलिए आप बच गए। ठीक है, बेटी के हाथ में दे देंगे एक कागज और पन्ना देकर के, कलम देकर के, ये देखो तुम्हारा पापा मम्मी के बारे में बताओ। वो बोलेंगे हमारा पापा बहुत सूरवीर है, प्रार्थना करने वाला है, आराधना, ऐसे लिखेंगे ना। अरे मुस्कुरा रहे, लिख देंगे। अरे वाह, हालेलुया। நான் சொல்றேன், சவுலை குறித்து தேசம் சொல்லுச்சு. தீர்க்கதரிசிகளில் என்னப்பா போடுங்க, வாசிங்களேன். என்ன போட்டிருக்கு? தீர்க்கதரிசிகளில் ஆண்டவரே பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தீர்க்கதரிசிகளில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்று கேட்டபோது சவுலும் தீர்க்கதரிசி ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடித்த பின்பு மேடையில் மேல் வந்தான். 14. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்றும் அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடினால் சாமுவேலிடத்திலே போனோம் என்றான். 15. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன? அதை சொல் என்றான். சொன்னது என்னன்னு கேட்டபோது அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் எகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? நமக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சாவே ஊரே தெரியணுமா? சின்ன ஒரு உயர்வு கிடைச்சாவே நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவன் பாருங்க, அபிஷேகம் கிடைச்சிருச்சு, தேசத்துக்கே ஆண்டவர் ராஜாவா மாத்திட்டாரு,
கழுதை கிடைச்சிருச்சுன்னு மட்டும்தான் அவங்க சித்தப்பாட்ட போய் சொல்றானே எல்லாமே. அவங்க சித்தப்பாட்ட என்னை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சிருக்கார் தெரியுமா? தன் உயர்வை பெருமையாய் சொல்லாதபடி அவன் தன்னை குறித்து இன்னும் அவன் தாழ்த்தி இருக்கிறான். ஆகையினால் தான் கர்த்தர் பார்த்தாரு, ஹே இப்படிப்பட்ட மனுஷனே, வா சவுல், உன்னை நான் ராமாவிலே உயர்த்தினேன், அபிஷேகம் பண்ணினேன். வா, உன்னை மிஸ்பாவிலே, எல்லாரும் கர்த்தருக்கு என்று கூடுகிற அந்த இடத்திலே மிஸ்பாவிலே சபைக்குள்ளே உன்னை என்ன செய்றேன்? உன்னை உயர்த்துகிறேன். அடுத்தது உன் குடும்பத்துக்கு முன்பாக உயர்த்துகிறேன். வா, உன் பேர்ல சீட்டு விழுந்தது. வா, உன் ஜாதி ஜனங்களுக்கு நீதான் ராஜா. ஹலோ, என்ன குறிச்சு நான் என்ன பத்தி சொல்லக்கூடாது, என்ன குறிச்சு கர்த்தர் வெளிப்படுத்தணும். நீ பாஸ்டர்னு உன்னை பத்தி வெளியே சொல்லாத, நீ இவாஞ்சலிஸ்ட் வெளியே சொல்லாத, நீ தீர்க்கதரிசி வெளியே சொல்லாத. நீ யார் என்பதை வெளிப்படுத்துவதல்ல சபை. தேவனுடைய வேலை உன்னை குறித்து வெளிப்படுத்துவது, உங்களை குறித்து வெளியே சொல்லுவது. நான் பணக்காரன் ஆயிட்டேன், நான் வீட்டை கட்டிட்டேன், நான் வேலை வாங்கிட்டேன், நான் உயர்த்தப்பட்ட உயர்வை நீ பெருமையாய் உயர்த்தி சொல்லாத. உயர்த்தப்பட்டவர், உயர்த்துகிறவர், உயர்த்தினவர் ஒரு நாள் ராமாவிலே நிலைத்தினவர் உன்னை மிஸ்பாவுக்கு கொண்டு வருவார். மிஸ்பாவிலே கொண்டு வந்தவர் உன்னை கில்காலுக்கு கொண்டு வந்து உயர்த்துவார். கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னை குறிச்சே பேசிட்டு உன் வரத்தையும் உன் திறமையும் உன் கரணம் உன்னுடைய புத்தியை பற்றி சொல்லிட்டு இருக்காத மத்தவங்கிட்ட. என் படிப்பு என்ன, என் ஞானம் என்ன, என் திறமை என்ன, என் பொருளாதாரம் என்ன, உன் பொருளாதாரத்தை உயர்த்தப்பட்டதை சொல்லாத. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனாவே தரித்திரம் தானே, கிறிஸ்தவனா அந்த ஜாதிக்காரன் தானே. சார், நீ எந்த ஜாதியா இருக்கு சார், என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார்னா நீங்க போய் நீ யாருன்னு வெளிப்படுத்த வேண்டாம் பிரதர். ஏன் உங்களை நீங்க வெளிப்படுத்தாதீங்க. ஒரு நாள் வரும், கழுதை கிடைச்சது மட்டும் தான் சொன்னா. ஒருவேளை குழந்தை இல்லையா, குழந்தை கிடைச்சிருச்சு. வேலை இல்லையா, வேலை கிடைச்சது. அப்படி போ. வீடு இல்லையா, வீடு கிடைச்சது. அப்படி போ. உன்னை யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கெல்லாம் அபிஷேகம். தேவன் உன்மேல இருப்பதை வெளிப்படுத்துவதுதான் அபிஷேகம். ஹalleluya. என் திறமையை நான் சொல்வதற்கு. ஒருவேளை கழுதை காணோம் தேடி வந்தான், கழுதை கிடைச்சோன்னே எல்லாத்துக்கும் போய் சொன்னான். சித்தப்பா சொல்றான், ஐயா அப்பா எங்கடா போனேன்? டேய் அப்பா அப்பா நான் தேடி தேடி போனப்பா, ஞானதர்சிக்காரன் தேடி போனேன், தீர்க்கதரிசின்னு சொல்லி பைபிள்ல சொல்லிருக்கு. அந்த தீர்க்கதரிசிய நான் தேடி போனா நான் காணாம போன கழுதை அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தார். வேற என்ன சொன்னார்? ஒண்ணுமே சொல்ல. நீ பாட்டுக்காரனா இருக்கலாம், நீ ஆராதிக்கிறவனா இருக்கலாம், உன்னை குறிச்சு உன் குடும்பம் அறியாம இருக்கலாம், உன் சித்தப்பா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், உன் அப்பா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், உன் மாமனார் உன்னை பற்றி தெரியாம இருக்கலாம். என்னை அறிந்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் சேர்ந்து சத்தமாய் என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது எல்லாம் சேர்ந்து பாடுங்களேன். என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. சேர்ந்து நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. மீண்டும் உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. கையில உயர்த்தி, நான் வாழ்வதும் உடைய கிருபை, நான் எழும்பதும் உடைய கிருபை, நான் நடப்பதும் உடைய கிருபை. அந்த கிருபை இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே. எனக்கு வேண்டும் என்னுடைய உயர்வு நீர் மட்டுமே. உங்க கிருபை மட்டுமே என்னை பெரியவனாக்கினதே. உங்களுடைய கிருபை மட்டுமே என்னை ஜாதிகளுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக என்னை உயர்த்தினதே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே. நீ உங்க அப்பாவுக்கு யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க அம்மாட்ட நீ யாருன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. நான் பாஸ்டா இருக்கலாம், நான் ரெவரண்டா இருக்கலாம், நான் மாடரேட்டரா இருக்கலாம்,
நான் பிஷப்பா இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்னாடி பிள்ளையாயிரு. அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவர், உன்னுடைய டிகிரி வச்சு டிக்னிட்டி ஆண்டவர் பார்க்கல. ஹலோ, உன் டிகிரி, உன் டிக்னிட்டி, உன்னுடைய ப்ராப்பரேட்டர், நீ யாரு, ப்ராப்பரா நீ யாருங்கிறது ஆண்டவர் பார்க்கல. அவருக்கு முன்னாடி சொல்லு, அப்பா யாருக்கும் என்ன தெரியாது, நானும் என்ன வெளிப்படுத்தல, டைம் வந்தது பாருங்க. ரமாவில் நிரப்பினவர், ஆமா மிஸ்பாவில் கொண்டு வந்து நிறுத்தினாரு. சொன்னார், யாரு? சவுலா அப்படின்னு சொன்ன. சவுல் தான் ராஜான்னு எந்த வாய் சொல்லுச்சோ, ஆமென் சொல்ல, எந்த வாய் சொல்லுச்சோ, உங்க அப்பா வீட்டுல என்னடி இருக்கு, உனக்கு என்ன ஞானம் இருக்கு, உனக்கு என்ன அறிவு இருக்கு, உன்னால என்ன முடியும் கேட்டவன் முன்னாடி, ஓ ஜீசஸ், உன்னால என்ன முடியும் கேட்டவன் இடத்துல இப்ப சொல்றாரு, அந்த கேட்டவன் வாயவே சொல்ல வச்சாரு. ராஜா ராஜா, எந்த குடும்பம், எந்த ஜனம், எந்த பிள்ளைகள் என்ன சாதாரணமா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி என் அப்பா சொல்றாரு, அவன் ராஜான்னு உன்னை வாழ்த்தணும், உன்னை ராஜான்னு வாழ்த்தணும். இதுதான் தேவ திட்டம். आपका परिवार वाला आपका ढकेल दिया होगा, आपका घर वाला घरेलू आपका साधारण आपका समझते होंगे, लेकिन परमेश्वर की आत्मा आ जाएगा, आप अपना परिवार से आप कौन बताने की जरूरत नहीं. परमेश्वर के लिए आप जिएंगे तो आपका द्वारा लोग जानेंगे, परमेश्वर के द्वारा लोग जानेंगे. आपका खूबी दिखाने की जरूरत नहीं, सिर्फ परमेश्वर को दिखाओ. एक दिन आएगा वो जो लोग बोलेगा, हाँ मैं ये तो ये परिवार वाला नहीं, ये राजा. जय हो ராஜாவே, நீ வாழ்க. வேலைக்காரியாம் கூட உன் குடும்பம் மதிக்காம இருந்திருக்கலாம், என்ன நல்ல உயர்வை கொடுத்தாரு. நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து யாரோ யோசிச்சுட்டு இருக்கிறத ஆவியானவர் சொல்றாரு, என்னை யாருமே மதிக்கல, என்னை யாருமே என்னை கனம் பண்ணல, என்னை தூக்கி கனம் பார்த்துட்டாங்க. அப்படித்தானே ஐயா சொல்லுவ? அவன் எல்லாத்துக்கு முன்னாடி என்னை தூக்கி சார் கனம் பார்த்தவன முன்னாடி கனம் பொருந்தினவனாய் நிறுத்த வேண்டியது. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. கிருபை உயர்த்தும். ரமாவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேடல, தேடி வந்தாரு. நான் தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தாரு. நான் செலக்டட். ராணுவத்தில் எனக்கு ராணுவம் ரொம்ப பிடிக்கும். நான் மிலிட்டரி ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சேன், பிரிகேடியர் ஆகல. நான் மிலிட்டரியில் நான் பிரிகேடியர் ஆகல, மிலிட்டரியில் நான் கர்னல் ஆகல. என் கர்த்தர் என்னுடைய ஆசை ராணுவ வீரனாய் நான் விரும்பினது உண்மைதான். டிபார்ட்மெண்ட்ல எங்கேயாவது போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துடணும், எங்கேயாவது படிச்சு நம்ம நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல போகணும், இல்ல சினிமாவில் போய் நல்லா ஆமீன். ஒருவேளை ராணுவத்தில் வர முடியல, சினிமாவிலையாவது போய் யூனிஃபார்மை போட்டு நான் போலீஸ்காரனா காட்டினேன். சார் போலீஸ்காரனா காட்டினது போது நான் சொல்றேன், நீ உலகத்துக்கு முன்னாடி நான் நடிகனாக அல்ல, என் அப்பாவுடைய வேலைக்காரன். நான் உலகத்துக்கு ஒரு போர் வீரனாக அல்ல, என் அப்பாவுடைய போர் வீரனாய் நான் மாறுவது தேவன் என்னை கொண்டு வந்தார். கைகளை வைத்து ராமன் சொல்லு. இந்த காலவேளையில் ஆவியானவர்களோடு பேசுறார். எங்க நீ தாழ்த்தப்பட்டியோ உன்னை நீ தாழ்த்து, அவர் உன்னை உயர்த்துவார். உன் சித்தப்பாட்டை நீ போய் சொல்லாத நீ யாருன்னு, உன் வைஃப்கிட்ட போய் நீ சொல்லாத நீ பிரிகேடியர், நீ பில்லியன் மில்லியன், இதெல்லாம் நிறுத்து. நீ பிஷப் டிகிரி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் விட்டுரு. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், अपावड़े पादतलो कर தெரியும்யா हमको कुछ भी नहीं मालूम है भैया हमको कुछ भी नहीं मालूम है मेरे पास कुछ भी अधिकार नहीं है मैं इतना मुझे मालूम है बस मेरे प्रभु यीशु मसीह का प्रेम मुझे जानता है बस वो यीशु मेरे द्वारा कुछ काम करने के लिए आया है इसलिए हम घुटना टेकने के लिए सिर्फ जानते हैं हम मुழங்கால் படியிட முடியும் அந்த முழங்கால் மூலமா யுத்தம் செய்ய எனக்கு தெரியும் वो घुटना में परमेश्वर की ताकत हमको मिलेगा நம்ம முழங்கால் படியிடுவதன் மூலமா நான் பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன் இன்னர் மேன்ல யார் இருக்கான்னு தெரியாது
மனுஷன் பார்க்கறது புறம்பே, என் आंडवर பார்க்கற हार्ट है। मनुष्य देखता है बाहर का चेहरा को, प्रभु हमारे हृदय को देखता है। कितना लोग जानते हैं? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு வந்தேன், நீங்க என்னோட பேசிட்டீங்க, இந்த செய்தி தொடரும்। என்னால உண்மையா சொல்றேன், ஓப்பன் ஹார்ட், இந்த செய்தி என்னால முடிக்க முடியல, உங்களுக்கு இன்னும் இருக்கு என் கூட ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க நான் உணர்றேன்। நெக்ஸ்ட் வீக் ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் நீங்க சவுலை கர்த்தர் உயர்த்தினதை போல உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார்। இன்னைக்கு எத்தனை பேர் உங்க மனசுல ஆவியான பேசினார் என்றால் இது உங்கள் சபை, கர்த்தருக்காக செயல்படுங்கள்। இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக। ஹல்லேலூயா। இன்னைக்கு சவுலை கர்த்தர் உயர்த்தின இடம் 3 இடத்தில் ஆண்டவர் உயர்த்தினார்। எந்த இடத்துல? மீண்டும் வாங்க, ரமாவிலே, மிஸ்பாவிலே, கில்கால், 3 இடத்திலே ஆண்டவர் உயர்த்தினார்। ஒருவேளை அவன் மறைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்த சித்தமானார்। நீங்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இந்த சவுளை போல நானும் ஒரு அர்ப்பணிப்போட வந்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் தயவு செய்து எழும்பி நிற்போம்। தயவு செய்து எழும்பி நில்லுங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக। ஆண்டவரே, நானும் உடைய ஊழியத்தை செய்ய ஒரு கூட்டத்தை நானும் ஆதாயப்படுத்துவேன்। யார் வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல। உன் டிக்னிட்டி, உன்னுடைய பிரஸ்டீஜ், உன்னுடைய இமேஜ், உன்னுடைய கேரியரை நீ பார்க்காத। உங்க கேரியரை பார்த்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல। சவுலுக்குள் இருந்த அந்த தாழ்மை ஒளித்துக் கொண்டான் வேதம் சொல்கிறது, பைபிள் சொல்லுகிறது, அவன் தன்னை ஒளித்துக் கொண்டானாம்। உண்மையாவே சொன்னேன், உங்களால முடியுமா? நான் சிறுக நீர் பெருக, நான் தாழ நீர் உயர வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க வாய்கள் கர்த்தருக்கு முன்பாக திறக்கப்படட்டும், உங்கள் வாய்கள் கர்த்தருக்கு முன்பாக திறக்கப்படட்டும்। இந்த நாள் கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த முடிவு ஜெபத்தை பிரதர் ராபின் முன்பாக வாங்க। ஓ ரபஷகனதுடப கனபவுடபா, இந்த நாளில் கேட்ட செய்திக்காக எல்லாரும் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கும் போது இப்பொழுது அவர் ஜெபத்தை ஏறெடுப்பார்। சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கண்களை அடைத்து ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம்। ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்। துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே। ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே நீர் உயர்த்தின காரியங்களை குறித்து எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। சவுலை உயர்த்தின தேவன் ஆண்டவரே, இந்த சபையையும் நீர் உயர்த்த போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே। ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே 3 முறை அல்ல, இனி வரும் நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே। ஆண்டவரே, இந்த தேவ செய்தி எங்களுக்கு மிகவும் ஆண்டவரே அர்ப்பணிப்பாக இருந்தது ஆண்டவரே। ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய சபை ஒளிந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய சபை மக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே। நாங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் தேவராகிய நீர் எங்களை நோக்கி பார்த்து இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। வா வெளியே என்று சொல்லியிருக்கீங்கப்பா। நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே வெளியே வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே உம்மை உயர்த்த போகிறோம்ப்பா। நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், நாங்க தாழணும், நீங்க உயரணும் ஆண்டவரே। ஆண்டவரே, வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க। வராத பிள்ளைகளை நீர் விசாரித்து ஆண்டவரே வருகிற நாட்களிலே கூட்டி வாருங்கப்பா, ஆசீர்வதிங்க। இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் திருவிருந்துக்கு ஆராதனைக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம்ப்பா, ஆயத்தமாக்கி கொண்டு வந்தோம் ஆண்டவரே। ஆண்டவரே, இன்னும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க, இந்த திருவிருந்து ஆராதனையில் நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே। எங்களுடைய பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற விசுவாசத்தோடு நாங்கள் செல்ல நீர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க। தேவ மனுஷனை முது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தை முது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா। அவர் வருகிற நாட்களிலே ஊழியங்களுக்காக செல்கிறார்கள் ஆண்டவரே, நாங்கள் தாங்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பில்லராக நிற்க உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியான வேலை கூட இருங்க। எங்களை தாழ்த்தி சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென்। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்। God bless you.